வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும்னாலே கண்டிப்பா அது கூட பிரச்சனைகளும் தோல்விகளும் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் கூடவே வந்துட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லேயே உட்காந்துட்டு இருக்காம நமக்குனே வந்து வாய்ப்பாங்களாடா, நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பிரச்சனையிலேயே உட்காந்துட்டு இருக்காம அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்னெல்லாம் அப்படின்றத யோசிங்க. அந்த பிரச்சனைகளை வந்து சேலஞ்சஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சேலஞ்ச் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது யோசிங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே உங்கள் மைண்ட் செட் வந்து க்ரோத்துக்கான மைண்ட் செட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணி வரலாம். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இதெல்லாம் தடைகளாக உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது விடாமுயற்சியோட நம்ம அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் எஃபர்ட்ஸை போட்டுகிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் உங்ககிட்ட வந்து அடையும்.